அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் முருங்கைக்கீரை கடைகள், உருளைக்கிழங்கு வறுவல், இது ரெண்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கு அம்புடு ருசியாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை கடைகளும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புடு ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அதில் நெய் போட்டு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும், சொல்ல முடியாது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை கடையில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். முருங்கைக்கீரை கடையிலும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரையும் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், அவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரை பாருங்கள், நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப இந்த முருங்கைக்கீரை கடையில் அவ்வளோ ஒரு சூப்பராக ஜம்முன்னு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அவ்வளோ சத்து இருக்குது முருங்கைக்கீரையில், அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது. ரத்தம் இல்லாத பிள்ளைகள் குழந்தைகளுக்கும் இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. அயன் சத்து நிறைய இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு ஆரோக்கியமானது. அயன் டேப்லெட்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா அவ்வளவு சத்து, அவ்வளோ உடம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரை கடைகளும் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் பார்த்தலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே நமக்கு தேவை. இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கை கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து, உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சுக்க போகிறேன். 3 விசில் வர விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முருங்கைக்கீரை கடைகளுக்கு 100 கிராம் துவரம்பருப்பும் 25 கிராம் பாசிப்பருப்பும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இங்கே பருப்பு சேர்ந்த குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குக்கரில் நம்ம பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்குவோம். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். ரெண்டையும் அதை குக்கரில் சேர்த்துக்குவோம். குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரை எவ்வளோ வேகுமோ அந்த அளவுக்கு தண்ணி, நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இது பாருங்கள், வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பருப்போட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் கிருமி நாசினி, ஆன்டிபயோட்டிக் எல்லாத்துக்குமே நல்லது. மஞ்சத்தூள் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. மஞ்சத்தூள் நல்லது பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 4-5 பல் பூண்டு, இது எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை குக்கர் மூடி போட்டு மூடிக்குவோம். குக்கர் மூடி போட்டு மூடி இந்த பருப்பு வேகிற அளவுக்கு விசில் வச்சுக்குவோம். உங்கள் பருப்பு எப்படி வேகுமோ அதுக்கு தக்கன விசில் வச்சுக்கோங்க. நான் 3 விசில் வச்சு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்காக சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிக்கிடுவோம். அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த கடுகு உளுந்தோட நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த பாருங்கள், உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்காக வெங்காயம் வதங்குது. இதில் பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் சாப்பிடாத இருந்தால் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்காமையும் செய்யலாம். ஆனால் பச்சை மிளகா சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வரட்டும். பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு எடுத்து இதையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி
நல்லா வதங்கி வரணும். வதங்கி வர விட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கலர் பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் அந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு கொடுக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். அந்த வெங்காயத்தோடய நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இது 4 சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் அந்த உருளைக்கிழங்குல. இந்த மசாலா சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும் சாப்பிட. இது கீரையோடு மட்டும் இல்லை, தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்லாம், ரச சாதத்தோடு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். சாப்பிட்றதுக்கே அம்புட்டு எம்மியாக இருக்கும். பாருங்கள் நல்லா மசாலா எல்லாமே அதோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிடுவோம். லைட்டாக மேலாக கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, இந்த அரிசி மாவு அப்படியே மேலாக தூவி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இந்த அரிசி மாவு மேலே தூவி விட்டு அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துடும் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு பாருங்கள். மசாலா கூட சேர்ந்து நல்லா உருளைக்கிழங்கு நல்லா பிரட்டி விட்டாச்சு. நல்லா வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல். இந்த கீரை கடைகளோட சாப்பிட்றதப்போ அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ தயார், உருளைக்கிழங்கு வறுவல் தயார். இனி கீரை பாருங்கள், கீரை ஆஞ்சு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். கீரை ஒரு 2 கைப்பிடி கீரை. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தோட சேர்ந்து பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. கரண்டியை வச்சு நல்லா நச்சு விட்டுக்குவோம். நான் மத்து இல்லை என்கிட்ட, அதனால் நான் வந்து கரண்டியை வச்சே நல்லா மதிச்சு விட்டுக்கிறேன். நல்லா மதிச்சு விட்டதுக்கப்புறமா கீரையை அள்ளி அதில் சேர்த்துக்கிறோம். கீரையை வச்சு நான் குக்கர் மூட போகிறதில்ல, ஏன்னா கலர் மாறிடும். அதனால் குக்கர் மூட போகாமல் சும்மாவே அந்த கீரையை அதில் அள்ளி வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ கீரை எல்லாத்தையும் அள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாருக்குன்னா 2 கைப்பிடினால நல்லா 2 அப்படியே அமுக்கி 2 கைப்பிடி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்தாச்சு. இதை சேர்த்து பருப்போடு அப்படியே மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக தான் வைக்க போகிறேன், அதனால தான் தண்ணியை கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த கீரையோடு சேர்த்து அந்த பருப்பு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது கீரை. முருங்கைக்கீரை ஒரு கீரை ரொம்ப நேரம் வேகும், ஒரு கீரை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் வச்சுருக்க கீரை சீக்கிரமாக வெந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். அந்த கீரை நல்லா இருக்கும் அந்த கீரை, அதனால தான் இந்த கீரையில் செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் மத்து இல்லாதால நானே கரண்டியாலேயே அதை மதிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். கரண்டியாலேயே நல்லா அப்படியே மதிச்சு விட்டால் நல்லா வேக நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த முருங்கைக்கீரை. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பருப்போடு சேர்த்து அப்படியே மசிச்சு விட்டுக்கிடுவோம். மத்து இருந்துச்சுன்னா அது வந்து மண்சட்டியில் வச்சு கடைஞ்சோம்னா நல்லா கடைஞ்சிடலாம். மண்சட்டியும் என்கிட்ட இல்லை, அதனால தான் அந்த குக்கரில் வச்சு அந்த கரண்டியை வச்சு நல்லா மதிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா கீரை வேக விட்டு தான் உப்பு சேர்க்கணும், ஏன்னா கீரை டக்குன்னு சுருங்கி வந்துடும், அதனால் உப்பு கச்சு போயிடும். அதனால தான் வேக ஒட்டி பார்த்தா முருங்கைக்கீரை சுண்டி வெந்து வந்துடும், அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதையும் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா அதோடு சேர்த்து நச்சு விட்டுக்கணும். 2 தேங்காய் போட்டிருக்காத அளவு தெரியாத அளவுக்கு நச்சு விட்டுறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொடுக்குவாங்கிறக்காக தான் இந்த தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா தேங்காய் சேர்க்க வேணாம். இப்போ நான் தேங்காய் சேர்த்து நல்லா நச்சு விட்டு நல்லா வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கடுகு உளுந்து வெடிக்கட்டும். இப்போ நல்லா வெடித்து வருது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இது நல்லா வதங்கி வரணும். உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 மிளகாயை சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் 1 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். அது நல்லா வதங்கி வரணும். இந்த கீரை கடைகளுக்கு வந்து இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த வெங்காயம், இந்த மிளகாய், இந்த கருவேப்பிலை எதுவுமே கருகக்கூடாது. கருகாமல் நல்லா வதக்கணும். அதே நேரத்தில் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த கீரையை இதோடு சேர்த்துக்குவோம். இந்த தாளிப்போடு இந்த கீரையை சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு கீரை கடைகள் தயார். இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம்.
நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுக்குங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.